ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Merz-Chennai யூடியூப் சேனல். நான் உங்கள் முஸ்தக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் அண்ட் கனெக்ஷன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் வோல்ட் ஆம்மீட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வோல்ட் அண்ட் டேப் மீட்டரோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ஏற்கனவே நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கூட வந்து இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கூட நான் ஒரு கூப்பன் கோடும் ஷேர் பண்ணுறேன். அந்த இப்போ வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் வோல்ட் அம்மீட்டரை பவர் ஆன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் டு 24 வோல்ட் டிசி. இந்த டிஜிட்டல் வோல்ட் அம்மீட்டரை வச்சு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0 to 100 வோல்டேஜ் டிசி வரைக்கும் மெஷர் பண்ணலாம். அதே ஆம்பேர் பார்த்திங்கன்னா 0 to 10 ஆம்பேர் வரைக்கும் டிசி கரண்ட்டு இந்த மீட்டரை வச்சு மெஷர் பண்ணலாம். 2 பின் கனெக்டர் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து இந்த 2 வயர்ஸை கனெக்ட் பண்ணணும். அது கீழே கொடுத்துருக்க 3 பின் கனெக்டரில் வந்து இந்த 3 வயரையும் கனெக்ட் பண்ணிடணும். இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து ஐ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் கலர் பொட்டன்ஷியல் மீட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன பட்டன் மாதிரி. இதை யூஸ் பண்ணி ஆம்பேரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதே கீழே வந்து வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்து ஒரு சில்வர் கலர் பொட்டன்ஷியல் மீட்டர் கொடுத்துருக்காங்களா, இதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த வோல்டேஜும் ஆம்பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். இப்போ வந்து நான் வயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பின் கனெக்டரில் வந்து இந்த 2 பின் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது கீழே இருக்க 3 பின் கனெக்டரில் வந்து இந்த 3 பின் அடாப்டர் வயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மீட்டரோட இன்புட் அண்ட் அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். வீடியோட டிஸ்பிளேயில் புரியலைன்னா அதை பார்த்துக்கோங்க. இந்த 2 தின்னான பிளாக் அண்ட் ரெட் வயரில் தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். 3.7 வோல்ட் 24 வோல்ட் வரைக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய வயர் வந்து 3 வயரு, 2 திக்கான பிளாக் அண்ட் ரெட் வயரு, இன்னொன்று வந்து எல்லோ வயரு. இந்த 3 வயரில் வந்து அந்த பிளாக் திக்கான வயர் தான் கிரவுண்ட் வயரு, நெகட்டிவ் வயரு. இந்த 2 வயர் எல்லோ அண்ட் ரெட் வயரோடு சேர்த்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். கரண்ட்டையும் வோல்டேஜும் வந்து இதுதான் கிரவுண்ட் வயரு. இப்போ வந்து இந்த எல்லோ வயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ வயர் தான் வந்து நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுதான் வோல்டேஜ் ப்ளஸ்ஸு. இப்போ வந்து இந்த ரெட் வயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் வயர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆம்பேர் மெஷர் பண்ணுவோம். இதுக்கு தான் ஆம்பேர் மெஷர் பண்ண யூஸ் பண்ண போகிற ரெட் வயர், ஆம்பேர் ப்ளஸ் வயரு. இப்போ வந்து அந்த மீட்டரை பவர் ஆன் பண்ணுறதுக்காக 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் வயரையும் நெகட்டிவ் டெர்மினலில் நெகட்டிவ் வயரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மீட்டர் பவர் ஆன் ஆகும். நான் கனெக்ட் பண்ண உடனே மீட்டர் பவர் ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் பேட்டரியோட அந்த 2 வயரையும் சால்டர் பண்ணிக்கிறேன். ரெட் டெர்மினலில் ரெட் வயரையும் பிளாக் டெர்மினலில் வந்து பிளாக் வயரை வந்து நெகட்டிவ் டெர்மினலையும் சால்டர் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மீட்டரில் எரியிற ரெட் கலர் லைட்டில் தான் நம்ம வோல்டேஜ் மெஷர் ஆகும். இந்த ப்ளூ கலர் லைட்டில் வந்து ஆம்பேர் மெஷர் ஆகும். இப்போ வந்து நான் 3.7 வோல்ட் மொபைல் பேட்டரி எடுத்துக்கிறேன். இதோட வோல்டேஜ் செக் பண்ணலாம். இப்போ வந்து நான் பேட்டரியோட நெகட்டிவ் வயரையும் பேட்டரியோட பாசிட்டிவில் அந்த எல்லோ கலர் பாசிட்டிவ் வயர் வச்ச உடனே வந்து என்னோடய பேட்டரியோட வோல்டேஜ் காமிக்குது. என்னோடய பேட்டரியோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து 4.2 வோல்ட் தான். அதனால தான் ஃபுல்லாக 4.2 வோல்ட்டுன்னு காமிக்குது. நான் ஏற்கனவே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து 4.2 வோல்ட் இல்லை, அதோட கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி அந்த வோல்டேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தோணுதோ அதை பண்ணிக்கலாம். என்னோடய பேட்டரி வந்து 4.2 வோல்ட் தான் நான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுருக்கறதுனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல, நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நான் 6 வோல்ட் பேட்டரியை வந்து யூஸ் பண்ணி நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் காமிக்குதுன்ட்டு. 6 வோல்ட் 4.5
ஏஹெச் பேட்ரி இதை வோல்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது யூஸ் பண்ணி நெகட்டிவ் டெர்மினலில் நெகட்டிவ் வரையும் பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் வச்சோடனே எனக்கு வந்து வோல்டேஜ் காமிக்கும். சிக்ஸ் 6.7 வோல்டேஜ் காமிக்குது பாருங்கள். பேட்டரியோட வோல்டேஜ் நான் ஏற்கனவே சார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு ஃபுல் வோல்டேஜ் காமிக்குது. நீங்கள் உங்களுக்கு இது ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த மீட்டரை பவர் ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண பேட்டரியோட வோல்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மீட்டரோட எல்லோ வயரை வந்து அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட வோல்டேஜை காமிக்கும். 4.0 வோல்ட் காமிக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த மீட்டர் யூஸ் பண்ணி ஆம்பை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நான் 3.7 வோல்ட் டிசி மோட்டர் எடுத்திருக்கேன். இந்த மோட்டரோட ஒன் ஆஃப் தி டெர்மினலில் வந்து நீங்கள் அந்த மீட்டரோட ரெட் கலர் திக்கான வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் திக்கான வயர் வந்து அந்த மோட்டரோட ஒன் ஆஃப் தி டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, சால்டர் பண்ணிக்கோங்க. பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் வந்து அந்த மீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மீட்டரோட நெகட்டிவ் வயரையும் பேட்டரியோட நெகட்டிவ் வயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வயர். அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் வயர் வந்து நீங்கள் மோட்டரில் கனெக்ட் பண்ண உடனே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆம்பேர் மெஷர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் 2 பாசிட்டிவ் டெர்மினலையும் வந்து உங்களோட அப்ளையன்சஸில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆம்பேர் மெஷர் ஆகும். இப்போ வந்து நான் வோல்டேஜும் ஆம்பேரும் சேர்த்து மெஷர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த எல்லோ வயரையும் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ மோட்டரில் வச்சு எனக்கு வோல்டேஜும் காமிக்கும் ஆம்பேரும் சேர்த்து காமிக்கும். பாருங்கள், வோல்டேஜும் காமிக்குது ஆம்பேரும் காமிக்குது. இந்த டிஜிட்டல் வோல்ட் ஆம்ப் மீட்டர் யூஸ் பண்ணி நான் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூஎஸ்பி ரீசார்ஜபிள் டிஜிட்டல் வோல்ட் ஆம்ப் மீட்டர் எப்படி செய்கிறதுன்ற ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.